மருத்துவமனையிலிருந்து அயனாவரத்தில் உள்ள வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடல் வீர வணக்கம் என்று கோஷமிட்டபடியே கொண்டு சென்ற ஆதரவாளர்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் பிடிபட்டுள்ளதாக போலீசார் தகவல். தனது அண்ணன் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் திட்டமிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக கைதான பொன்னை பாலு வாக்குமூலம். ஆம்ஸ்ட்ராங்கின் கவனத்தை திசை திருப்பி பின்புறமாக இருந்து இடது பக்கமாக கழுத்தில் கொலையாளிகள் வெட்டியதாக தெரிவித்த போலீசார், கணுக்காலில் வெட்டிய பிறகு சரமாரியாக வெட்டியதில் இடது கழுத்தின் மேல் பகுதி, காது, இடது சுண்டு விரல் துண்டானதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்தவர் பெரம்பூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான திருமலை என போலீசார் தகவல். ஆம்ஸ்ட்ராங் வீடு உள்ள பகுதியில் இருக்கும் பள்ளி அருகே ஆட்டோவை நிறுத்துவது போல ஒரு வாரமாக நோட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்டதாக விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் பின்னணி இல்லை என சென்னை காவல்துறை ஆணையர் விளக்கம். வழக்கில் சந்தேகத்திற்குரிய சிலரை கைது செய்ய வேண்டியிருப்பதால் கொலைக்கான காரணத்தை உடனடியாக பகிர முடியாது என பேட்டி. ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொலை மிரட்டல் இருந்து வந்ததாக சொல்லப்படுவது பற்றி போலீசுக்கு எவ்வித தகவலும் வரவில்லை என காவல் ஆணையர் தகவல். போலீசாரிடம் ஒப்படைத்த கைத்துப்பாக்கியை மக்களவைத் தேர்தலுக்கு பின் ஜூன் 13ஆம் தேதியே ஆம்ஸ்ட்ராங் திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் விளக்கம். சென்னை பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க கோரி ஆதரவாளர்கள் சாலை மறியல். சென்னை சென்ட்ரலில் மாலை நேரத்தில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலை அடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைத்த போலீசார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் குற்றவாளிகள் விரைவாக தண்டிக்கப்பட வேண்டும் என தமிழக அரசுக்கு பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா வலியுறுத்தல். மலிவான அரசியலை கைவிட்டுவிட்டு விளிம்பு நிலை மக்களின் நலனுக்காக திமுகவும் காங்கிரசும் செயல்பட வேண்டும் என்றும் வலைப்பதிவு. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 8 பேருக்கு ஜூலை 19 வரை நீதிமன்ற காவல். எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு பூவிருந்தவல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர். பன்னாட்டு மற்றும் இந்திய முன்னணி நிறுவனங்களில் பணியாற்ற 146 பழங்குடியின இளைஞர்கள் தேர்வு. பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜூலை 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய பட்ஜெட். ஜூலை 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பு. அசல் கட்டுப்பாட்டு கோடு அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள சீன வீரர்களை எதிர்கொள்ள இந்திய ராணுவத்திற்காக புதிய ரக பீரங்கி வடிவமைப்பு. செங்குத்தான மலைப்பகுதிகளிலும் நீர்நிலைகளை கடந்து செல்லும் வகையில் குறைந்த எடையில் உருவாக்கியது DRDO. கடலூரில் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பாமக பிரமுகரை வெட்டிவிட்டு தப்பியோடிய 4 பேர் கொண்ட கும்பல். முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடந்ததா என்பது குறித்து விசாரித்து வருவதாக போலீசார் தகவல். உசிலம்பட்டி அருகே வாகனத்தில் இருந்து சாலையில் சிதறிய 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகள். பொதுமக்கள் ரூபாய் நோட்டுகளை அள்ளிச் சென்ற CCTV பதிவு வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டால் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை தொடர வாய்ப்பு. வரும் 12ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மாலை மற்றும் இரவு வேளையில் லேசான மழைக்கு வாய்ப்பு. நகர்ப்பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். உலகின் மிக உயர்ந்த எவரெஸ்ட் சிகரத்தில் சுமார் 50 டன் அளவிற்கு குப்பைகள் தேங்கியுள்ளதாக தகவல். நேபாளத்தை சேர்ந்த குழுவினர் இதுவரை 11 டன் குப்பைகளை அகற்றியிருப்பதாக அறிவிப்பு. ஒடிஷா மாநிலம் பூரியில் இன்று நடைபெறும் ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஜெகநாதர், பாலபத்ரர், சுபத்திரையின் ரதங்கள் சிங்கத்வாராவில் நிலைநிறுத்தம். தாமதமாக ஊதியம் வழங்கப்படுவதாக கூறி கேரளாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து ஊழியர்கள். சிறிய அளவிலான மாதிரி அரசு பேருந்தை சாலையில் இழுத்துச் சென்று கண்டன முழக்கம்.
இந்திய அணிக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி வெற்றி. ஒரு பந்து எஞ்சியிருந்த நிலையில் 102 ரன்களுக்கு இந்திய அணியை சுருட்டி அபாரம். MS தோனிக்கு 100 அடி உயரத்தில் கட் அவுட் வைத்த ஆந்திர ரசிகர்கள். இன்று 43வது பிறந்த நாளை தோனி கொண்டாடுவதை முன்னிட்டு உற்சாகம்.